புதுச்சேரியில் இரவு பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் குளம் போல் மாறியுள்ளது. மேலும் சேரும் சகதியுமாக இருந்ததால் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாக்கினர். புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்தது. இதனிடையே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில், இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு கடந்த 16ஆம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இரவு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையமான ஏஎஃப்டி மைதானம் முழுவதுமாக மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. மேலும் சேரும் சகதியுமாக இருந்ததால் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாக்கினர். வில்லியனூரில் போலீசாரின் ரோந்து பணியின் பொழுது சந்தேகத்தின் பெயரில் பிடிபட்ட வழிப்பறி கொள்ளையர்கள் 4 கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி அவர்களின் உத்தரவின் பேரில் இரவு நேரங்களில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் பொறுப்பு உதவி ஆய்வாளர் பெரியசாமி தலைமையிலான வில்லியனூர் போலீசார் இரவு நேரத்தில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த கனுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் மற்றும் தமிழக பகுதியான கடப்பெரிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த சுனில், சுபாஷ், மனோஜ் என்பதும், மேலும் பிடிப்பட்ட சுபாஷ் மீது சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு மற்றும் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கும் நிலுவையில் உள்ளதாகவும் 4 வாலிபர்களை மடக்கி பிடித்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர்களிடமிருந்து கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து விசாரித்த பொழுது 4 பேரும் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரியும் நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை கண்டித்தும் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரியும் நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை கண்டித்தும் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, ஏஇசிசியின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன், மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, மாநில நிர்வாகிகள் மருது பாண்டியன், திருமுருகன், மோகன்தாஸ், சாரம் ரவிச்சந்திரன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி பிசிசி இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மற்ற பிரிவு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் ஜனசங்கத்தின் நிறுவனர்களில் ஒருவரான ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. ஜனசங்கத்தின் நிறுவனர்களில் ஒருவரான ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு நாள் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் காலை அஜந்தா சிக்னல் அருகே அனுசரிக்கப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகளான ஜானகிராமன், மாலதி, கதிரவன், தேவநாதன், மஞ்சினி, முருகன், வேலு, ரமேஷ், சதீஷ்குமார் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி, ஆனந்த், மகளிர் அணியைச் சேர்ந்த வள்ளி, சித்ரா, பச்சையம்மா, ஷகிலா மற்றும் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதிய பேருந்து நிலையத்தில் வியாபாரம் செய்த வியாபாரிகளுக்கு தற்பொழுது தற்காலிகமாக இயங்கும் பேருந்து நிலையத்தில் வியாபாரம் செய்ய இடம் பெற்றுத்தர உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படும் ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையம் தற்பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புனரமைப்பு மற்றும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது.
ஆகவே தற்காலிகமாக உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஏஎஃப்டி மைதானத்தில் இயங்கி வருகிறது. முன்பு இருந்த பேருந்து நிலையத்தில் வியாபாரம் செய்த ஏழை எளிய மக்கள் தற்பொழுது அங்கு பேருந்து நிலையம் இயங்காததால் வியாபாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகின்றனர். தற்காலிகமாக இயங்கும் பேருந்து நிலையத்தில் வியாபாரம் செய்ய இடம் ஒதுக்க வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடியிடம் அவரது அலுவலகம் சென்று இதுகுறித்து வியாபாரிகள் முறையிட்டனர். அவர்கள் கஷ்டத்தை உணர்வு ரீதியாக புரிந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நகராட்சி ஆணையர் கந்தசாமியை அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பின்னர் புது மேரி கட்டிடத்தில் அமைந்துள்ள ஆணையர் அலுவலகத்தில் ஆணையரை சந்தித்து வியாபாரிகளின் கஷ்டங்களை தெரியப்படுத்தி கடை வைப்பதற்கு பரிந்துரை செய்தார். 2 நாட்களுக்கு பிறகு கடை வைப்பதற்கு இடம் அளிக்கப்படும் என்று ஆணையர் சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் உள்ள குறைநிறைகளை சுட்டிக்காட்டினார். மேடு பள்ளங்களை சீர் செய்து செம்மைப்படுத்த வேண்டும் என்றும், மழைநீர் தேங்காதவாறு மணல் கொட்டி சமநிலைப்படுத்த வேண்டும் என்றும், தற்காலிக பேருந்து நிலையத்தை சுற்றி மதில் சுவர் அமைத்து பாதுகாப்பு கருதி இரும்பு கேட் போட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் தற்பொழுது பயணியர் பயன்பாட்டிற்கு அமைக்கப்பட்டுள்ள கழிவறைகள் நிரந்தரமாக மைதானத்தில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேவையான மின் விளக்குகள் பொருத்தியதற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் ஆட்டோ மற்றும் டெம்போ வாகனங்கள் நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்லும் வகையில் இடம் ஒதுக்க வலியுறுத்தினார். அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழா ஆண்டின் 5வது மற்றும் 6வது கூட்டம் இன்று நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் புரட்சி திலகம் கே. பாக்கியராஜ் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு புதுச்சேரியின் அகில இந்திய சமூக நல அமைப்பின் 5வது மற்றும் 6வது கூட்டம் இன்று பட்டானூரில் கட்டி வரும் அலுவலக கட்டடத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வெள்ளி விழா குறித்த முக்கியமான ஆலோசனைகளை நிர்வாகிகள் கலந்து பேசி முடிவெடுத்தனர். பொதுச் செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தலைவர் செல்வராஜ், முன்னாள் தலைவர் புகழேந்தி மற்றும் அவைத்தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் எல்பிஜி முகவர்கள் இணைந்து நடத்திய கேஸ் குறித்த மாபெரும் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினார். வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நரீஸ்வரர் ஆலயத்தில் புதுச்சேரி இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் எல்பிஜி முகவர்கள் இணைந்து நடத்திய மாபெரும் பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் எரிவாயு சம்பந்தமான உபகரணங்களின் மாபெரும் விற்பனை மேளாவானது நடைபெற்றது. இதில் பெண்களுக்கான சமையல் போட்டி, கோலப் போட்டி, மியூசிக்கல் சேர் போட்டி மற்றும் கயிறு இழுத்தல் போட்டி ஆகியன நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி வாழ்த்து பேசினார். நிகழ்ச்சியில் எல்பிஜி கேஸ் மேலாளர் சசிவரதன் மற்றும் புதுச்சேரி எல்பிஜி முகவர்கள் ராஜராஜன், முருகன், சிவராமன், கவிதா, கிஷோர், சத்யநாராயணன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராகுல் ஹெச்பி கேஸ் ஏஜென்சியின் உரிமையாளர் சத்யவேந்தன் மற்றும் மேலாளர் தேவா ஆகியோர் செய்திருந்தனர். திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணனின் பிறந்த நாள் விழா அரியங்குப்பம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை தாங்கி பாலகிருஷ்ணனுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி தனது வாழ்த்தினை தெரிவித்தார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், மாநில பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், சண்முகம், கோபால், தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன், தொகுதி செயலாளர் சீதாராமன், தியாகராஜன், வடிவேலு, சக்திவேல் மற்றும் தொழிலதிபர்கள் கோவிந்தன், சந்திரமோகன், பாலு, ராமு, சரவணன் உள்ளிட்ட ஏராளமான பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை தமிழ் சங்கத்தில் ஏ.ஆர். ராஜேஷ் எழுதிய இடுகாட்டு சீலை நூல் புதுவை அரசு கலை மாமணி எம்.எஸ். ராஜா அவர்களால் வெளியிடப்பட்டது. ஒயிட் டவுன் பிலிம்ஸ் மற்றும் சிவகுரு ஞானம் கலைக்குழு நடத்தும் புதுச்சேரி அளவில் மாபெரும் 4ஆம் ஆண்டு குறும்பட விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடத்தப்பட்டது. இயக்குனர் மற்றும் நடிகர் ஏ.ஆர். ராஜேஷ் எழுதிய
இடுகாட்டுச் சீலை நூல் மற்றும் தமிழ்வாணன் எழுதிய புதைக்கப்பட்ட காதல் நூல் எனும் 2 நூல்களை ஷகரச் சிறகு பதிப்பகம் மற்றும் சிவகுரு ஞானம் கலைக்குழு தலைவர் திருமேனி அழகன், நடிகர் விஜய் முருகன் மற்றும் கார்த்திக் சிவா, சிறப்பு அழைப்பாளர் இயக்குனர் ஒயிட் டவுன் பிலிம்ஸ் குழுவினரும் புதுச்சேரி கலைஞர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். காங்கிரஸ் கட்சியின் மாநில பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் செல்வகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு தவளக்குப்பம் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் அணி மாநில தலைவர் செல்வகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனந்தராமன் தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் எஸ். சுரேஷ், சேகர், குமார், ரவி, மணி, ராஜா, உதயா, திமுக தொகுதி செயலாளர் ராஜாராம் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பாரதிய ஜனதா சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 71வது நினைவு தினத்தையொட்டி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாரதிய ஜனதா சங்கத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 71வது நினைவு தினம் இன்று மணவெளி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி தலைவர் ராமு, விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்தி பாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், ரமேஷ், ரெட்டியார், குமரன், சக்திவேல், பன்னீர்செல்வம், மணிகண்டன், பிரியா, சுமதி, வாழ்முடி, நாகமுத்து, ஜெயக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை சார்பில் 4 நபர்களுக்கு கண்தானம் அளித்த இருவரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி ரெட் கிராஸ் சொசைட்டி, புதுச்சேரி மாநிலம் 10 ரூபாய் இயக்கம் இணைந்து இதுவரை பார்வையே இல்லாத 4 நபர்களுக்கு பார்வை கிடைக்க உதவிய மறைந்த செங்கனி மற்றும் சந்திரபாபு இவர்களின் இருவரின் இல்லத்திற்கு சென்று அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதையடுத்து அக்குடும்பத்தினருக்கு கண்தான பாராட்டு சான்றிதழை வழங்கி கண்தான விழிப்புணர்வை எடுத்து கூறி நன்றி தெரிவிக்கப்பட்டது. இதில் தலைமை நிர்வாகிகள் லோகநாதன், ரவி, அண்ணாமலை, மணவெளி தொகுதி அமைப்பாளர் ஞானவேல், கரிக்கடை செல்வம், பொதுப்பணித்துறை சசிகுமார், சத்யராஜ், குமார், மணிசவான், பாமக பிரமுகர் முருகன், ஒருங்கிணைப்பாளர் சில் மைதீன், கந்தசாமி ஆகியோர் பங்கேற்றனர். மறுமலை அடிகள் சாலையில் உள்ள அரசு மரத்தடி வினை தீர்க்கும் ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் நாராயணனின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு பூஜை மற்றும் அன்னதான விழா நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை முருகன் கோவில் வீதியில் உள்ள முனுசாமி ஜெகதாம்பாலின் குமாரர் ஜெயம் நாராயணன் என்ற முனியம்மனின் 79ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவையொட்டி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை சுதேசி காட்டன்வெல் மெயில் கேட் அருகில் உள்ள அரசு மரத்தடி வினை தீர்க்கும் ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் திருவோடு ஏந்தும் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதான விழா, அதைத் தொடர்ந்து அரச மரத்துக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆன்மீக சமூக சேவகன் நாராயணன் சிறப்பாக செய்திருந்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் 50வது பிறந்த நாள் பொன்விழாவை முன்னிட்டு கழக தொண்டர்கள் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஜாலி ஹோமில் கேக் வெட்டி கொண்டாடினர். அதைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நோட்புக், பேனா மற்றும் அசைவ உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் சரவணன் கலந்து கொண்டு பிள்ளைகளுக்கு உணவு பரிமாறி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் சரவணன், கழக தொண்டர்கள் லோகேஷ், திவாகர், விக்னேஷ், குணா, நிதின், ஹாரி, ராகவன், சிறுவர்கள் பூஷித், விஜய் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிளை தலைவர் அந்தோணிராஜ் செய்திருந்தார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.